அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில மிதுனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சில மிதுனராசி அன்பர்களுக்கு வீடு கட்டுவதற்கும் வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சற்று நிதானத்துடன் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகள் வருகின்றது. மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக உள்ளது. சில தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 19, 20, 21, 22, 23, 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1, 5, 6, 9, 10, 11 மற்றும் 16ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் நடைபெறும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 17ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 3ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 26ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 12ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதத்தில் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
மாதமானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ரிஷப ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.